அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருக பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்காக முருகப்பெருமானை நினச்சி 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அதே போல் மகா கந்த சஷ்டிக்கும் 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இப்போ தைப்பூசம் எப்போ வருது, அதுக்கு 48 நாட்கள் விரதம் எப்போ ஆரம்பிக்கணும், அதே போல் 21 நாட்கள் விரதம் எப்போ இருந்து ஆரம்பிக்கணும், அப்போ 48 நாட்கள் இல்லை 21 நாட்கள் ரெண்டுமே எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எத்தனை நாள் விரதம் இருந்தால் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. முருகப்பெருமானை நினச்சி நம்ம 48 நாட்கள் விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் இருந்து நம்ம வெளியில் வரலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைவேறாத ஏதாவது ஒரு கோரிக்கை, நம்ம வாழ்க்கையில் நீண்ட காலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனதார நினச்சி 48 நாட்கள் அந்த ஒரே கோரிக்கையை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும். நீங்கள் இதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் மாலை போடாமையே வீட்டில் இருக்க பெண்கள் இப்போ பழனிக்கெல்லாம் பாத யாத்திரையாக போவாங்க, பால்குடம் எடுத்து போவாங்க, காவடி ஏந்தி போவாங்க. இப்படி ஏராளமான முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக கோயிலுக்கெல்லாம் போவாங்க. கோயிலுக்கே போக முடியாதுங்க எங்களால், ஏன்னா எங்கள் குடும்ப சூழ்நிலை, நாங்கள் வீட்டில் இருந்தபடியே தாங்க நாங்கள் முருகனுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கும் அந்த முருகப்பெருமான் அருள் புரிவாருங்க. நீங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கிறீங்க, உங்களோட குடும்ப சூழ்நிலை உங்களால் வெளியில் போக முடியலை, கோயிலுக்கு போக முடியலை, நம்மளால் அப்போ அந்த விரதம் இருக்க முடியாதா அப்படின்னாலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமான் முன்பு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் முருகப்பெருமான் ஃபோட்டோ கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரே கோரிக்கையை வச்சு விரதம் இருங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருளால் அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம அந்த விரதத்தை எப்போ ஆரம்பிக்கணும், எந்த தேதியில் தைப்பூசம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. தைப்பூசம் இந்த வருடத்துக்கு, அதுவும் 2026க்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த தைப்பூச நாள் வருது. அப்படி இருக்கும்போது 48 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை, அதாவது டிசம்பர் 15 திங்கட்கிழமை, கடைசி சோமவார நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு திங்கட்கிழமை, அதுலேருந்து 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கலாம். அதே போல் 21 நாட்கள் விரதம் இருந்தால் போதுங்க, எங்களால் அவ்வளோ நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தேதியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி, அதாவது 2026 ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து பிப்ரவரி 1 21 நாட்கள் வருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வாரம் விரதம் இருந்தால் போதும், எங்களால் 21 நாட்கள் 48 நாட்கள் இருக்க முடியாது, எங்கள் உடல் ஒத்துழைக்காது அப்படிங்கிறவங்க ஒரு 7 நாட்கள் விரதம் இருக்கலாம். அது எப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரே ஒரு வாரம் 7 நாட்கள் நீங்கள் சுத்தபத்தமாக சைவமாக சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அப்படி ஒரு வாரமே எங்களால் இருக்க முடியாது, எங்களுடைய உடம்பு சூழ்நிலை ஒத்துக்காதுங்கிறவங்க அந்த தைப்பூச நாள், அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஓம் சரவண பவங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னாலே முருகன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாருங்க. அப்படியே மாலையும் போட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மாலை போடாமல் விரதம் இருந்தாலும் பகலில் தூங்காமல் இருந்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் விரத நாட்களில் மனசும் சரி உடம்பும் சரி சுத்தபத்தமாக இருக்கணும். அதே போல் ஒரு வேளை சாப்பிட்டு, காலையில் ஒரு வேளை சாப்பிடாமையோ இல்லை இரவில் ஒரு வேளை சாப்பாட்டை தவிர்த்தோ நீங்கள் விரதத்தை இருக்கலாம். இப்படி எந்த நாளும் முருகனை நீங்கள் உங்கள் சிந்தையில் நிறுத்தி அவருடைய மந்திரங்களை சொல்லியபடியே நீங்கள் விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக நம்ம உங்கள் மனசுலேயே நினைக்கலாம், சாமி கும்பிடாதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இப்படியெல்லாம் கோயிலுக்கே போகலை ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தாங்க இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ விரதம் என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு கூட நிறைய பேர் மனசில் அந்த எண்ணங்கள் வரும். என்கிட்டயே நிறைய பேர் அந்தமாரி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கோயிலுக்கே போகலை, சாமியே கும்பிடலை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள்
சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அந்த தலைமுறையை அவங்களுக்கு அவ்வளோ செழிப்பாக வச்சுருக்குன்னு தாங்க அர்த்தம். அப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு புண்ணியத்தை தேடி வைக்கலையா அப்படின்னா, எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வந்து எவ்வளோ பாவத்தை தேடினாங்களோ, இல்லை புண்ணியத்தை தேடினாங்களோ, அது நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து கோயிலுக்கு போய் நம்ம கஷ்டம் தீரலேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கஷ்டத்து சூழ்நிலையிலையும் நீங்கள் போய் இறை வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு கோயில்லையும் நீங்கள் செய்கிறீங்க, தீபத்தை ஏற்றுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் கரையும். அதே போல் நம்மளுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகள், நம்மளுடைய பிள்ளைகள், அந்த தலைமுறைகள் சிறப்பாக வாழும். அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கு அப்படின்னு பல பேர் வாயால் சொல்கிறத அவங்க காதுபட கேட்கலாம். அதனால் நீங்கள் எப்போவும் இறை வழிபாட்டில் இருக்க நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் குறைச்சி நீங்கள் நினச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு கோயிலில் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தலைமுறைக்கே பலன் உண்டு. முழு நம்பிக்கையோட அந்த முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் நாள் எடுங்க. நிச்சயமாக அந்த முருகன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தமிழ் கடவுள். நிச்சயமாக அந்த முருகன் உங்கள் மனதில் வந்து குடிகொள்வார். 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். 21 நாட்கள் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை தீரலை, என்ன கோரிக்கையாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கான தீர்வான ஒரு மந்திரங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் போடுறேங்க. நன்றி, வணக்கம்.